வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோக். இன்றைக்கி நம்ம ஒரு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா ரொம்பவே கலக்கலான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நீங்கள் கவலை வேண்டாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து kinemaster. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 1:1 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மீடியாவை கிளிக் பண்ணிட்டு ஒரு பேக்ரவுண்டில் போயிட்டு ஒரு பிளாக் கலர் ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லேயர் வந்து மீடியாவில் போயிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை இன்புட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிசர் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் மாதிரி. செகண்ட் ஒன்று அப்படின்னா கீழே ஆஃப் வந்து நம்ம தேவையான அளவுக்கு இழுத்து வச்சுக்கலாம். செகண்ட் அப்படின்னா மேலே ஆஃப். இது என்ன பண்ணீங்க, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தேவையானது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுவும் மேலே எவ்வளோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி இழுத்து வச்சுருக்கோம், ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கோங்களோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லேயர் ஒன்று மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாக்ஸுக்கு கட்டத்துக்கு சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக அப்படியே அந்த பேக்கில் இருக்க பாக்ஸ் தகுந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பேக் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் ஆகிரும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சென்டராக செட் ஆகிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பக்கத்தில் ஷேர் பக்கத்தில் இந்த சென்டராக பாக்ஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும். பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னடா நீ பாட்டு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தீங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்டர்னல் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். செகண்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து மறுபடியும் கீழே வந்து இன்புட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் இதே லைனில் கொடுக்கவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு தேவையான போது மற்ற ரெண்டு தேவையில்லை. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இமேஜஸ் வந்து வெவ்வேறு பாக்ஸில் இந்த பாக்ஸில் ஒன்று இந்த பாக்ஸில் ஒன்று இன்புட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பிடிக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து மறுபடியும் சரி வாங்க அடுத்து நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்ப்போம். மறுபடியும் ஒரு நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து மீடியாவுக்கு போயிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர்லேயே இருக்கும் கேப்சர்னு. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ண இமேஜ் எல்லாம் அனைத்துமே இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அனைத்தையும் ஒரு தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபுல் சைஸ் இமேஜ் ஒன்று, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜஸ் அப்படியே நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இமேஜஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்காங்க. கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஜூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லாக ஜூம் பண்ணாலும் சரி. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோ அந்த இமேஜ் வந்து லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்மி பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மாறும் போது கொஞ்சம் சீக்கிரமாக மாறும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ இமேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகாது. அதனால் நமக்கு வந்து எல்லாம் அனைத்தும் நான் வந்து ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன்.
இப்போ எல்லா இமேஜும் சைஸ் இது பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இப்போயும் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் இமேஜ் சைஸ் வந்து கம்மி பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து இமேஜ் வந்து வெவ்வேறு இடத்துல மாறுற மாதிரி எனக்கு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் நம்ம வந்து இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்கணுமோ, அதனால் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த இமேஜ் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்கேன். ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றிட்டு பேக் வந்துட்டு பிளண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக கலர்லெஸ்ஸாக மாறும். இப்போ என்ன பண்ணுறீங்க, லேயர் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லோகோ எந்த லோகோ வேணுமோ வச்சுக்காங்க. இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் இன்ஸ்டாகிராம் லோகோ ஆட் பண்ணி பிளாக்காக இருக்குது. நான் வந்து இது வந்து வெயிட்டாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வேணும் அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்